முடி விட்டுருக்கிறையா கட் பண்ணலேன்னு கேட்டது யாரு? என்னம்மா ஸ்டாண்டில் ஒரு 2 பேர் கேட்டாங்க. என்ன சொன்னேன்? நான் கோயிலுக்கு விட்டுருக்கேன். எந்த கோயிலுக்கு? அது எதுவும் சொல்லிங்க. சொல்லியிருக்கியே, பேசியிருக்கியே. இல்லை, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறது வந்து சித்தர் கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்குறேன். அந்த சொல்லியிருக்கேன், சித்தருக்கு சமாதி கணக்கு வந்திருக்கு. சித்தர் நினைவு தானே இல்லைங்க. அங்கே என்னென்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, உன்னோட கல் புண்ணு எப்படி சரியாச்சுன்னு ஒருத்தர் கேட்டது யாரு? பார்க்குறவங்கள கேட்குறாங்க நிறைய பேர். ஐயா, ஒரு நபர் இன்டீப்பாக கேட்டதாருங்கய்யா. செவ்வாய்க்கிழமை கேட்டிருக்கேன், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 3 நாள் ஆச்சு. உண்மையா பொய்யா? நிறைய பேர் பார்க்குறவங்க எல்லாருமே கேட்குறாங்க. பார்க்குறவங்க மேலோட்டமாக கேட்டு போயிடறாங்க. அதில் ஆழமாக இன்டீப்பாக கேட்டிருக்காங்க. அது யாருன்னு பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு வேதனை சரியா? அவங்களும் உங்கள் மாதிரி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, உங்ககிட்ட கேட்டுக்காங்க தம்பி, ஸ்டாண்டில் கேட்டுக்காங்க தம்பி சரியா? அவங்க சொந்தக்காரிக்கு இதே மாதிரி புண்ணு ஆகி காயாமல் 15 வருஷம் இருக்காமா. அதனால் உங்கள்கிட்ட கேட்டிருக்கான். அது எவனுக்கு பார்த்துக்க. கொஞ்சம் சுரட்ட முடியா இருக்குது, கொஞ்சம் சொட்டையாக இருப்பான். நம்ம போய் பார்த்துக்க. பேர் சொல்லுப்பா. ஐயா பேர் ஹரிசங்கரையா. ஊருங்க? மயில்கலிங்க, கோயம்புத்தூர் மாவட்டம். என்ன தொந்தரவு? ஐயா காலில் வந்துட்டு கொப்பளை வந்துருந்தது. தொட்டு காமிங்க. இந்த இடத்துல வந்து இந்த கட்டு எப்போ பிரிக்கணும்னு சொல்லியிருக்காருங்க. எத்தனை வாரம்? அடுத்த வாரம். சரி, இப்போ முதல்ல அதுக்கு புண்ணு எப்படி இருக்குது? ஐயா முதல்ல விட இப்போ 92% மேலேயே வந்து சரியாயிடுச்சு. சரி, இந்த கட்டை மட்டும் வரும், கொடுத்துருக்கு கட்டை வரும். நல்லா சாப்பிடணும்ப்பா, நல்ல உறக்கம் கொள்ளணும், எதுவும் நினைக்க வேண்டாம். இப்போ கொஞ்சம் டென்ஷன். செல்லு நோண்டிக்கிட்டே. ஏமா செல்லு நோண்டத்தாம செய்வேன். அவன் வேலைக்கு போயிட்டு தான், வாடகைக்கு போயிட்டு தானே இருக்கியா? அவன் சும்மா செல்லு நோண்டிகிட்டே உட்காந்துருக்கானா? அவனை குறை சொல்லிகிட்டே இருக்கிற. ஏன் போய் உன் சிவகுமார் பேச மூஞ்சி பற்றி இடிச்சு விட்டுருவியா அவன் பேசிங்கன்னா? என் ஊமை வாய் சத்த பூச்சியாக இருக்கிறான், இவனை பேசிகிட்டே இருக்கிற. உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்களாம்மா? சண்டைக்கு வராங்களே தவிர அவன்கிட்ட போயிட்டு எதுவும் வைக்க மாட்டாங்க. கேட்க சொல்லு. ஏப்பா அவனே வரல, நீ ஏப்பா அவனை இழுக்கிறீங்க கேட்குறியா? என்ன பண்ணுறது, அவன் கணக்கு வருதே, நான் என்ன பண்ணுறது? அவனை 3ஆம் வாரத்தில் இழுத்துட்டு வா தம்பி. சரிங்க சரிங்க. உன்னோட வீட்டில் இருக்க செட்டு காத்திருக்கும்னு எழுதிக்கோ தம்பி. செட்டுன்னு வந்துச்சுன்னா நீ போய் அதை ரெடி பண்ணி கொண்டு வா. இல்லைன்னா சின்ன செட்டு பாக்ஸாவது வாங்கிட்டு வா. ஒரு 200 ரூபா 300 ரூபாய்க்குள்ளே.